வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் உள்ள நூல்கள் மற்றும் அதனோட ஆசிரியர்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் உள்ள நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். இவருடைய நூல்கள் என்னென்னதுன்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, இன்சுவை என்பது, மகபுகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள், திருக்குறள், மெய்ப்பொருளுரை. இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள். இதுல கனிச்சாறுன்ற தொகுதியிலிருந்து பாடப்பகுதியில வந்து நமக்கு அன்னை மொழியன்ற தலைப்புல ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள். அடுத்தது தமிழ் திரு ரா இளங்குமரனார். தமிழ் திரு ரா இளங்குமரனாருடைய நூல்கள் வந்து இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கைப்பாடினிய உரை, தேவநேயம். இது எல்லாம் ரா இளங்குமரனாருடைய நூல்கள். அடுத்தது தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணரை மொழி ஞாயிறுன்ற அடைமொழி வச்சு குறிப்பிடுவாங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தேவநேய பாவாணர். இவருடைய சொல்லாய்வு கட்டுரைகள்ல இருந்து தமிழ் சொல்வளம்ன்ற தலைப்புல ஒரு கட்டுரை வந்து பாடப்பகுதியில கொடுத்திருப்பாங்க. இது வந்து தேவநேய பாவாணருடைய நூல். சொல்லாய்வு கட்டுரைகள்ன்ற நூல்ல உள்ள தமிழ் சொல்வளம்ன்ற ஒரு தலைப்புல பாடப்பகுதி கொடுத்திருப்பாங்க. அடுத்தது சந்த கவிமணி தமிழ் அழகனார். இவருடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். பல புலவர்கள் பாடிய பாடல்களை தொகுத்து தனிப்பாடல் திரட்டுல வச்சிருப்பாங்க. அந்த பல புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு. அந்த தனிப்பாடல் திரட்டுல இருந்து இரட்டுற மொழிதல்ன்ற தலைப்புல சந்த கவிமணி தமிழ் அழகனார் இயற்றிய ஒரு பாடலை பாடப்பகுதியில கொடுத்திருக்காங்க. இவர் வந்து மொத்தம் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து தமிழ் அழகனார் படைத்துள்ளார்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது எழில் முதல்வன். எழில் முதல்வனுடைய மற்றொரு பெயர் வந்து மா ராமலிங்கம். இவருடைய நூல்கள் என்னென்னதுன்னா இவர் எழுதிய புதிய உரைநடைன்ற நூல்ல உள்ள உரைநடையின் அணிகலன்கள்ன்ற கட்டுரையா பாடப்பகுதியா இங்க நமக்கு கொடுத்திருப்பாங்க. அது போக இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய், இது எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள். இதுல புதிய உரைநடைன்ற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு எழில் முதல்வன். அடுத்தது பாரதியார். பாரதியார் பாடல்களா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி, இதெல்லாமே பாரதியாருடைய பாடல்கள். இதுல பாரதியார் கவிதைகள்ல இருந்து காற்றே வான்ற தலைப்புல பாடப்பகுதியில ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. அடுத்தது நப்பூதனார். முல்லைப்பாட்டு பாடியது வந்து நப்பூதனார். முல்லைப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்றுதான் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு வந்து முல்லை நிலத்தை பற்றி பாடியது. இதை இயற்றியவர் தான் நப்பூதனார். அடுத்தது பா சிங்காரம். பா சிங்காரமுடைய நூல் வந்து புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணியோட ஆசிரியர் யாருன்னா பா சிங்காரம். இது வந்து கடற்கூத்துன்ற நூலோட சுருக்கதை தான் நம்ம பாடல்ல புயலிலே ஒரு தோணின்ற பாடப்பகுதியா வச்சிருக்காங்க. இதோட ஆசிரியர் வந்து பா சிங்காரம். அடுத்தது சா முகமது அலி. இதெல்லாமே புக்குக்கு பின்னாடி கொடுத்திருக்காங்க. சா முகமது அலியோட நூல் வந்து அதோ அந்த பறவை போல. அடுத்தது எஸ் ராமகிருஷ்ணன். இவர் எழுதிய நூல் வந்து உலகின் மிகச்சிறிய தவளை. அடுத்தது மா நன்னன். மா நன்னனுடைய நூல் வந்து தவறின்றி தமிழ் எழுதுவோம். அடுத்தது முனைவர் சேதுமணி மணியன். இவருடைய நூல் வந்து நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும். அடுத்தது உதயசங்கர். உதயசங்கருடைய நூல் வந்து பச்சை நிழல். அடுத்தது அதி வீரராம பாண்டியர். இவர் வந்து கொற்கையோட அரசர் தான் அதி வீரராம பாண்டியர். இவர் வந்து புலவர் மாதிரி சில நூல்களும் இயற்றியிருக்காரு. இவருடைய இன்னொரு பெயர் வந்து சீவலமாறன். சீவலமாறன்ற பட்டப்பெயர் வச்சு இவரை அழைப்பாங்க. இவருடைய நூல்கள் என்னென்னதுன்னா காசி காண்டம், வெற்றி வேர்க்கை. வெற்றி வேர்க்கைக்கு இன்னொரு பேர் வந்து நருந்தொகை. அடுத்தது நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். இது எல்லாமே அதி வீரராம பாண்டியருடைய நூல்கள். கொற்கையோட அரசரான அதி வீரராம பாண்டியர் சில நூல்களும் இயற்றியிருக்காரு. அந்த நூல்கள் தான் இது எல்லாமே. காசி காண்டம் தான் நம்ம பாடப்பகுதியில கொடுத்திருக்கிற நூல். காசி காண்டம் வந்து காசி நகரத்தின் பெருமையை கூறுகிற நூல் தான் காசி காண்டம். அடுத்தது பெருங்கௌசிகனார். 10 பாட்டு நூல்களில் ஒன்றுதான் மலைப்படுகடாம். மலைப்படுகடாமுக்கு இன்னொரு பேர் தான் கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. மலைப்படுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை. இந்த நூலை இயற்றியது வந்து பெருங்கௌசிகனார். அடுத்தது கி ராஜநாராயணன். இவருடைய நூல்கள் வந்து கோபல்ல கிராமம், கோபல்லபுரத்து மக்கள், கரிசல் வட்டார சொல்லகராதி.
இதுல கோபல்ல கிராமம்ன்ற புதினத்தை தொடர்ந்துதான் கோபல்லபுரத்து மக்கள்ன்ற கதையை எழுதுவாரு. கோபல்லபுரத்து மக்கள்ன்ற கதைக்கு 1991 இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அடுத்தது இவர் கரிசல் வட்டார சொல்லகராதின்ற ஒரு இதை உருவாக்கியிருக்காரு. அடுத்தது இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள். இவர் ஆரம்பிச்ச வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் தான் கரிசல் இலக்கியம்னு அழைக்கப்படுகிறது. அடுத்தது சிறுவர் நாடோடி கதைகள். சிறுவர் நாடோடி கதைகள் இது எல்லாமே கி ராஜநாராயணனுடைய படைப்புகள். இவரை ஷார்ட்டா கீரான்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்தது வ.உ. சிதம்பரனார். இவருடைய நூல் திருக்குறள் தெளிவுரை. அடுத்தது மருத்துவர் கு. சிவராமன். இவர் 6ஆம் திணைன்ற நூலை இயற்றியிருக்காரு. அடுத்தது குலசேகர ஆழ்வார். இவர் இயற்றியது பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்துல 5ஆம் திருமொழி தான் பெருமாள் திருமொழி. இதை இயற்றியது குலசேகர ஆழ்வார். இதுல மொத்தம் 105 பாடல்கள் இருக்கு. அடுத்தது நீலமணி. இவருடைய நூல் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். அடுத்தது சா. தமிழ்ச்செல்வன் அன்றாட வாழ்வில் அறிவியல். அடுத்தது ஸ்டீஃபன் ஹாக்கிங் காலம். அடுத்தது ராகுல் சாங்கிருத்தியாயன். இவர் வால்காவிலிருந்து கங்கை வரைன்ற இந்தி நூலை எழுதினாரு. அதை கணமுத்தையான்றவர் 1949 மொழிபெயர்த்தாரு. அடுத்தது அந்த நூலை டாக்டர் என். ஸ்ரீதர்ன்றவர் 2016 மொழிபெயர்த்தாரு. அடுத்தது முத்து மீனாட்சின்றவங்களும் 2016 அதை மொழிபெயர்த்தாங்க. யூமா வாசுகின்றவங்களும் 2018 இதை மொழிபெயர்த்தாங்க. வால்காவிலிருந்து கங்கை வரைன்ற நூலோட ஆசிரியர் ராகுல் சாங்கிருத்தியாயன். இது இந்தி மொழியில அமைந்த நூல். அதை இவங்க எல்லாரும் மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்தது சதாவதானி செய்கு தம்பி பாவலர். செய்கு தம்பி பாவலருக்கு சதாவதானின்னு சொல்லி அழைப்பாங்க. இவருடைய நூல்கள் நீதி வெண்பா, அப்புறமா சீரா புராணத்திற்கு சதாவதானி செய்கு தம்பி பாவலர் உரை எழுதியிருக்காரு. இவருடைய நூல் நீதி வெண்பா. சதாவதானின்றதுக்கு அர்த்தம் ஒரே நேரத்துல 100 செயல் செய்யக்கூடியவர்னு அர்த்தம். இவர் 1907 மார்ச் 10 சென்னையில உள்ள விக்டோரியா அரங்கத்துல அறிஞர்கள் பலர் முன்னாடி 100 செயல்களை ஒரே நேரத்துல செய்து காட்டி சதாவதானின்ற பட்டம் பெற்றிருப்பாரு. அதனாலதான் இவரை சதாவதானின்னு அழைக்கிறாங்க. அடுத்தது பரஞ்சோதி முனிவர். இவருடைய நூல்கள் திருவிளையாடற் புராணம், வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத் தந்தாதி. இது எல்லாமே பரஞ்சோதி முனிவருடைய நூல்கள். அடுத்தது கமலாலயன். கமலாலயனோட இயற்பெயர் வே. குணசேகரன். இவர் இயற்றிய நூல் உனக்கு படிக்க தெரியாது. இது அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன் அவங்களோட வாழ்க்கை வரலாறு தான் இவர் நூலா ஆக்கியிருப்பாரு கமலாலயன். இதுல புதிய நம்பிக்கைன்ற தலைப்புல நம்ம பாடப்பகுதியில ஒரு பாடமா கொடுத்திருப்பாங்க. அடுத்தது வள்ளிக்கண்ணன். வள்ளிக்கண்ணனுடைய நூல் சிறந்த சிறுகதைகள் 13 தமிழ்ல. அடுத்தது வே. ஸ்ரீராம். வே. ஸ்ரீராமுடைய நூல் குட்டி இளவரசன். எம்பி அகிலா. எம்பி அகிலாவுடைய நூல் ஆசிரியரின் டைரி. இது 3 புக்கு பின்னாடி உள்ள நூல்கள். அடுத்தது கவிஞர் உமா மகேஸ்வரி. இவங்களுடைய நூல்கள் நட்சத்திரங்களின் நடுவே, வெறுப்பொழுது, கற்பாவை, பூத்தொடுத்தல். இது எல்லாமே கவிஞர் உமா மகேஸ்வரியோட கவிதை தொகுதிகள். அடுத்தது குமரகுருபரர். குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் முன்மணி கோவை. இதுல பாடப்பகுதியில முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ்ல உள்ள பாடல் தான் நமக்கு பாடத்துல கொடுத்திருப்பாங்க. பிள்ளை தமிழ்னா பிள்ளை தமிழ் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றுதான் பிள்ளை தமிழ். இது எல்லாமே குமரகுருபரருடைய நூல்கள். அடுத்தது கம்பர். கம்பர் இயற்றியது கம்பராமாயணம். இதுக்கு கம்பர் வச்ச பேர் ராமாவதாரம். அடுத்தது ஏர் 70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம். இது எல்லாமே கம்பருடைய நூல்கள். கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். அடுத்தது சா. கந்தசாமி. சா. கந்தசாமியோட பாய்ச்சல் என்ற சிறுகதை தொகுப்புல இருந்து தக்கையின் மீது 4 கண்கள்ன்ற கதையை நம்ம பாடப்பகுதியில கொடுத்திருப்பாங்க. பாய்ச்சல்னா சா. கந்தசாமி. அடுத்தது இவருடைய வேறு நூல்கள் சாயாவனம், விசாரணை கமிஷன், தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி. இதெல்லாமே இவருடைய புதினங்கள். இதுல விசாரணை கமிஷன்ற புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு சா. கந்தசாமி. அடுத்தது சுரதா. சுரதாவுடைய நூல் தேன்மலை. அடுத்தது கா. தா. திருநாவுக்கரசு. இவருடைய நூல் திருக்குறள் நீதி இலக்கியம். அடுத்தது ஆ. கா. பெருமாள். இவருடைய நூல் நாட்டார் கலைகள். அடுத்தது மாப்போ சிவஞானம். இவரை சிலம்பு செல்வர்னு சொல்லி அழைப்பாங்க. சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யாருன்னா மாப்போ சிவஞானம்.
சிவஞானம் எழுதியதா எனது போராட்டம்ன்றது இவருடைய வரலாற்று நூல். அந்த வரலாற்று நூல்ல இருந்து ஒரு கட்டுரை தொகுத்து சிற்றகல் ஒளின்ற தலைப்புல நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருப்பாங்க. எனது போராட்டம்ன்றது அவருடைய வரலாற்று நூல். அதுல இருந்து ஒரு கட்டுரையை தொகுத்து சிற்றகல் ஒளின்ற தலைப்புல பாடப்பகுதியா கொடுத்திருப்பாங்க. அடுத்தது வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுன்ற இவருடைய நூலுக்கு 1966 சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க. எனது போராட்டம், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, இது ரெண்டும் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானமுடைய நூல்கள். அடுத்தது கூப்பா ராஜகோபாலன். கூப்பா ராஜகோபாலனோட கவிதைகள் ஏர் புதிதான்ற தலைப்புல ஒரு கவிதை கொடுத்திருப்பாங்க. இது கூப்பா ரா படைப்புகள்ன்ற நூல்ல இடம்பெற்றுள்ள கவிதை. அடுத்தது இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் இயற்றியது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் 50 காப்பியங்களுள் முதலாவது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்லாம் சொல்லி அழைப்பாங்க. இதை சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் கிட்ட அடிகள் நீரே அருளுகன்னு சொன்னதுனால இளங்கோவடிகள் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை படைச்சாரு. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை 50 காப்பியங்களுள் ஒன்றுதான் இது. அடுத்தது ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணனுடைய நூல்கள் வேருக்கு நீர். இதுல வேருக்கு நீர்ன்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ராஜம் கிருஷ்ணன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் தான் ராஜம் கிருஷ்ணன். அதுபோக பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி, கரிப்பு மணிகள், குறிஞ்சி தேன், அலைவாய் கரையில், சேற்றுள் மனிதர்கள், அடுத்தது கூட்டு குஞ்சுகள், மண்ணகத்து பூந்துளிகள், இது எல்லாமே ராஜம் கிருஷ்ணனுடைய நூல்கள். வேருக்கு நீரின்ற இவங்களோட புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க. அந்த புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் தான் ராஜம் கிருஷ்ணன். அடுத்தது புகுக்கு பின்னாடி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாருடைய நூலா என் கதைன்ற நூல் கொடுத்திருக்காங்க. அடுத்தது நா முத்துசாமி, இவர் எழுதிய நூல் நாற்காலிக்காரர். அடுத்தது தீசோ வேணுகோபாலன். தீசோ வேணுகோபாலன் இயற்றியதான் ஞானம்ன்ற தலைப்புல பாடப்பகுதியில ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. இது கோடை வயல்ன்ற தொகுப்புல இருந்து எடுத்த கவிதை. அது போக மீச்சி விண்ணப்பம் என்ற இன்னொரு கவிதை தொகுப்பு. இது ரெண்டும் தீசோ வேணுகோபாலனுடைய நூல்கள். அடுத்தது கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. இவருடைய நூல்கள் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா காலக்கணிதம், சேரமான் காதலி. இதுல சேரமான் காதலின்ற நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது. காலக்கணிதம்ன்ற நம்ம பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்புல இருந்து எடுத்த பாடல். அப்புறம் இவர் நிறைய திரைப்பட பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. அடுத்தது மு வரதராஜனார். இவருடைய நூல் அறமும் அரசியலும். அபி கவிதைகளோட ஆசிரியர் அபி. அடுத்தது எண்ணங்கள். எண்ணங்களுடைய ஆசிரியர், எண்ணங்கள்ன்ற நூலோட ஆசிரியர் MS உதயமூர்த்தி. நாகூர் ரூமி. நாகூர் ரூமியோட இயற்பெயர் முகமது ரஃபி. இவருடைய நூல்கள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல், இதெல்லாமே கவிதை தொகுதிகள். அடுத்தது கப்பலுக்கு போன மச்சான். இது இவருடைய நாவல். அடுத்தது சித்தாளு. அடுத்தது சித்தாளுன்ற தலைப்புல பாடப்பகுதியில ஒரு கவிதை நமக்கு கொடுத்திருப்பாங்க. இது நாகூர் ரூமியோட நூல்கள். நாகூர் ரூமியோட இயற்பெயர் முகமது ரஃபி. நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல், கப்பலுக்கு போன மச்சான், சித்தாளு. அடுத்தது வீரமா முனிவர். வீரமா முனிவரோட இயற்பெயர் கான்ஸ்டன்ஸ் ஜோசப் பெஸ்கி. இவருக்கு திருச்சியோட மன்னர் சந்தா சாஹிப் தான் இவரை இஸ்மத் சன்னியாசின்ற பட்டத்தை வீரமா முனிவருக்கு வழங்கியிருப்பாரு. இஸ்மத் சன்னியாசினா அதோட பொருள் தூய துறவின்னு அர்த்தம். அதை திருச்சியோட மன்னர் சந்தா சாஹிப் தான் வீரமா முனிவருக்கு வழங்கியிருப்பாரு. வீரமா முனிவருடைய நூல்கள் தேம்பாவணி, சதுர் அகராதி. சதுர் அகராதியை தமிழின் முதல் அகராதின்னு சொல்றாங்க. அடுத்தது தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் ஒரு இலக்கண நூல். அடுத்தது பரமார்த்த குரு கதைகள். இது போக இவர் உரைநடை நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள்லாம் இயற்றியிருக்காரு. இது வீரமா முனிவருடைய நூல்கள். அடுத்தது கு அழகிரிசாமி. கு அழகிரிசாமியோட சிறுகதைகள்ல இருந்து ஒருவன் இருக்கிறான்ற தலைப்புல நமக்கு பாடப்பகுதியா ஒரு கதை கொடுத்திருக்காங்க. கு அழகிரிசாமிய கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில இவரை தான் மூத்தவர்னு சொல்றாங்க, கு அழகிரிசாமிய. அடுத்தது பாவண்ணன். பாவண்ணனுடைய நூல் யானை சவாரி. அடுத்தது திலகவதி, கல்மரம், நா முருகேச பாண்டியன், அற்றை திங்கள் அவ் வெண்ணிலவில். அடுத்தது ஜெயகாந்தன். ஜெயகாந்தனை சிறுகதை மன்னன் அழைப்பாங்க. சிறுகதை மன்னன் யாருன்னு கேட்டா ஜெயகாந்தன். முதல்ல சிறுகதை தொகுப்பு. இவருடைய சிறுகதை தொகுப்பு என்னன்னதுன்னா குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். இது எல்லாமே ஜெயகாந்தனோட சிறுகதை தொகுப்புகள். அடுத்தது இவரோட குறும் புதினங்களா என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல,
சினிமாவுக்கு போன சித்தாளு. இது வந்து ஜெயகாந்தனோட குறும்புதின நூல்கள். அடுத்தது புதினங்கள். புதினங்கள் என்னதுன்னா பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இதெல்லாம் ஜெயகாந்தனோட புதினங்கள். சிறுகதை தொகுப்புகள், குறும்புதினங்கள், புதினங்கள்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது மொழிபெயர்ப்புகள். ஜெயகாந்தனோட மொழிபெயர்ப்பு நூல் என்னதுன்னா வாழ்விக்க வந்த காந்தி. இது வந்து பிரெஞ்சு மொழியில உள்ள காந்தியோட வாழ்க்கை வரலாறு தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. அதனோட பேர் தான் வாழ்விக்க வந்த காந்தி. அடுத்தது ஒரு கதாசிரியனின் கதை. இது வந்து முன்சி பிரேம்சந்த் அவரோட வாழ்க்கை வரலாறு, அதை மொழிபெயர்த்திருப்பாரு. அதோட பேர் தான் ஒரு கதாசிரியனின் கதை. இது எல்லாமே ஜெயகாந்தனுடைய நூல்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் முழுவதும் ஃபுல்லாக உள்ள நூல்கள் மற்றும் அதனோட ஆசிரியர்கள் எல்லாமே பார்த்தாச்சு. புக் இன் புக் பேக் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.